இருந்தாலும் முருகன் கிடையாதுங்க. அங்கே ஸ்கந்தன், சுப்பிரமணிய சுவாமி இதுதான். எப்போ தமிழ்நாட்டு முருகனுக்கு எப்படி காவி அடிச்சாங்க, எப்படி ஸ்கந்தன் ஆனாரு, எப்படி சுப்பிரமணியன் ஆனாரு, ஒன்றும் இல்லை. அண்மையில நேற்று கூட ஒரு புத்தகம் ஆதாரபூர்வம் பண்ணார். சிகரம் செந்தில்நாதன் நம்ம ஆய்வாளர், அவர் சமயத்தை பற்றி ஒரு ஆழமான ஆய்வு செய்து புதுசாக அவர் அதை படித்தேன். அதில் ரொம்ப அழகாக இருக்காரு. கந்தன், சுப்பிரமணியன் இதெல்லாம் முருகனை மாற்றினாங்க. 7 படைவெளிகளில் எப்படி ஒரே மாதிரி இருக்கா அப்படின்னு அவங்களுக்கு நம்பிக்கை. அது மட்டும் அல்ல, எந்த அறிவியல்வாதிகள்கிட்ட கேட்கணுங்கிறாங்க இந்த அறிவியல்வாதிகள் யாரை கேட்கணுங்கிறாங்க? ராமருக்கு அங்கே பாலராமர், குழந்தை ராமர் அப்படின்னு சொல்றீங்களா? எந்த அறிவியல் சயின்டிஸ்ட் ராமரை கொண்டு போய் பார்த்தீங்கன்னா, ராமன் அவதாரம் எடுத்தார். அப்புறம் ராமன் குழந்தையா பிறந்தார். அவதாரம்னால மேலே இருந்து கீழே இறங்குவது, சமஸ்கிருதத்தை எல்லாம் சொல்லுது. அப்படி இருக்கும்போது மேலே இருந்தவர் கீழே முழுமையா இறங்கிட்டார். மிக முக்கியமா அப்படி இருக்கும்போது அவர் ஒன்று யாரும் கழிவுல சுமந்து வரல. ஆனா வால்மீகி ராமாயணத்துல வேற விதமா இருக்கு. போறாங்க 56 ராமாயணம் அதனாலேயே மிக முக்கியமா. எனவே நான் இப்படிப்பட்ட ஒரு கற்பனைகள் அதை அழகா அவர் சொன்னார்கள். மிக முக்கியமாக அழகாக சொன்னார். அவர்களெல்லாம் இவ்வரையில புராணத்தை தான் வரலாறு ஆக்கியவர்கள். அதே போலத்தான் தத்துவத்தை எல்லாம் மதத்தை தத்துவமாக்கினார்கள். அதுபோல சயின்ஸ் என்பது சூடோ சயின்ஸ், அஸ்ட்ரானமி என்பது இருக்கிற வானவியல், சோதிடம் என்பது இருக்கிறத அது லோகமல்ல. சோதிடம் அவர் நம்பிக்கை பார்த்து சொல்லுவார். நேற்று திடீர்னு முதலமைச்சராக ஒருத்தர் வந்தவர், அவர் பாவம் இப்போ பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சிறப்பு சத்திர மாலை விட்டு போட்டுட்டான். சிறப்பு சத்திர மாலை போட்டால் அவருக்கு சிக்கல் எல்லாம் தீரணும். சிக்கலே இனிமேல் தான் ஆரம்பிக்க போகுது. அவர் போனதில்லை கட்சி நடத்தும் போது என்ன ரொம்ப தெளிவாக தெரியும். அது நம்பிக்கை. ஒரே வார்த்தை. சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட்ல அவர் எழுதுறாங்க. என்ன ஆதாரம் அப்படின்னா, ராமர் கோயில் இந்த இடத்துல இருந்து பாபர் மசூதி எடுத்தாங்க அப்படின்னு சொல்றதுக்கெல்லாம் ஆதாரம் என்னன்னு கேட்டா, அது எங்க நம்பிக்கை. அவ்வளவுதான். அதை எழுதிங்க. இதுவரை நம்பிக்கையை பற்றியே பேசி வழக்கு நடத்தி கோயில் நடத்தி நடவடிக்கை அறிவியலை பேசி எந்த அறிவியலுக்கு இருக்கு? நீங்க எந்த ராமர் கோயில் கட்டுவதற்கு எந்த அறிவியலை சொல்றீங்களோ அந்த அறிவியல் பாதையை காட்டுங்க, நாங்க போய் கேட்கிறோம். அதுக்கு மட்டும் நீங்க நம்பிக்கை அடிப்படையில் பேசிட்டு இருக்கிற ஆதாரங்கள் உலகம் முழுவதற்கு ராஜாவில் இருக்கக்கூடிய பீட்டர் அமைப்பு சொல்லக்கூடிய அமைப்புகள் கேட்டிருக்கிறாங்க. உலகத்தினுடைய பல நாடுகள் எடுத்து கேட்டிருக்கிறாங்க. ஈரான் நாடு, அமெரிக்கா, பல நாடுகள் ஒரு மிக முக்கியமாக இருக்கக்கூடிய ஆதாரங்கள் சொல்லுவது டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகை. அது பொரு சொல்லி அல்ல, விடுதலை அல்ல, தீக்கதை அல்ல. நல்லா நிறுத்து பார்க்க வேண்டும். ஜனசக்தி அல்ல. இப்படி மிக முக்கியமாக எதற்காக சொல்ற நண்பர்களே, இப்படி வேண்டும் என்றே அடிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். எனவே தான் நம்முடைய பண்பாட்டுக்கு உரிமை. தந்தை பெரியார் சொன்னார், அரசியல் படையெடுப்பு இருக்க அது காலில் போட்டு வளர்ந்த மாதிரி. அரசியல் படையெடுப்பு நடக்கும்போது தெரியும், படிச்சு. பொருளாதார பண்பாடு இருக்க படையெடுப்பு இருக்க அது கையில போட்டு வளர்ந்த மாதிரி படிச்சுன்னு தெரியும். ஆனா பண்பாடு இருப்பாருங்க, பண்பாடு கலாச்சாரம், அந்த பண்பாடு மிக முக்கியமானது. கலாச்சாரம் என்று இருக்கிறது. அந்த பண்பாட்டு படையெடுப்பு, கல்ச்சுரல் கான்கோஸ்ட், அந்த படையெடுப்பு கண்ணுக்கு தெரியாது. அது எது யாரு காட்டும்? மூளைக்கு மட்டும்தான். மூளையை போய் காட்டும். காலில் உடைச்சா விலங்கு ரொம்ப ஈஸியாக உடைச்சிடும். கையில் இருக்கிற விலங்க சுலபமாக உடைச்சிடலாம். இது மூளைக்குள்ள போட்டிருக்கிற சங்கிலி விலங்கு. அதை உடைக்கணும்னா ஒரே சம்மட்டி, பெரியார், பகுத்தறிவு, அம்பேத்கர் இப்படிப்பட்ட அதிகாரிகள் போட்டாலும் குடிக்க முடியும். ஏன்னா ஏன், எதற்கு, எப்படி, எது கேள்வி கேள்வி நமக்கு 2 தத்துவம். எனவே நம்பன்னு தத்துவத்தை சொல்லிட்டு நீ அறிவியல் ஆதாரம் கேட்கறது உனக்கு அடிப்படையாக இருக்கும். இனி பாதகத்தான் இருக்கு. உனக்கு ஏதாவது அதிகாரம் உண்டா நினைத்து பார்க்கலாம். ஆகவேதான் தோழர்களே, இந்த போராட்டம் என்பது இப்போதுதான் நோக்கம், இப்போதுதான் வெளியாகிருக்கணும். கூறாங்க அவர் சொன்ன மாதிரி எதுலையும் அருமையா தமிழச்சி அவர்கள் சொன்னார்கள், தங்கபாண்டி அவர்கள் சொன்னார்கள். அழகாக தமிழ்நாடு எதை தொடங்கினாலும் அது கரெக்டாக வெற்றியில் தான் முடியும்.
ஆனா நீங்க அருமையா வந்து என்ன பண்றீங்க, நீரோட்டமா போய் கொண்டிருப்பதை போய் சுடலை உண்டாக்கணும்னு நினைக்கிறீங்க. அது யாருக்கு நல்லது? தமிழ்நாட்டுடைய உரிமைக்கு நல்லது. மிக முக்கியமா இப்ப ரொம்ப மிக முக்கியமானது. சில பேர் எல்லாம் தேடிட்டு இருக்காங்க, அவர் வந்தாரு இவர் வந்தாரு அங்க போயிட்டாரு இங்க போயிட்டாரு, யாருக்கு இல்லை, எல்லாரும் ஒரே இடத்துல தான் இருக்கிறாங்கன்னு தான் இதை காட்டுறது மிக முக்கியமானது. யாரும் என்ன உடனே செய்தியாளர் போடுறாங்க, அவர் பேசிட்டு உடனே போயிட்டாங்க. எல்லாரும் அவர்களுக்கு தனித்தனி வேலை இருக்கு. ஆகையெல்லாம் என்ன கிடைக்கணும்னு தேடிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எங்கேயாவது உடனே பார்த்தா சொன்னாங்க, உடனே நான் சொல்லுவேன். இப்ப சொன்னார் தோழர் புத்தரசு அவர்களும் மற்ற நண்பர்கள் சொன்னாங்க, எனக்கு என்னன்னா உண்டியல் இருக்கு அப்படின்னு அழகா சொன்னாங்க. உண்டியல் தான் எங்களுக்கு சொன்னாங்க. நான் உண்டியல் மட்டும் துண்டு இருக்கு அவர்களுக்கு விழிச்சிருவோம் அவ்வளவுதான். மிக முக்கியமா அப்படி உண்டியலாக துண்டு இதெல்லாம் வச்சுன்னா இந்த ஆட்சி வந்ததே அதுதான் மிக முக்கியமா. இதுக்கு சாதாரணமா எப்படி கம்யூனிஸ்ட்கள் இத்தனை பேர் வந்திருக்காங்க, கேரளாவில் கம்யூனிஸ்ட் ஆட்சி இருக்க, தமிழ்நாட்டில் கம்யூனிஸ்ட்கள் இருக்காங்க, எல்லாம் எங்களுக்கு என்ன இருக்கு, பெரிய 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 இந்தா பெரிய அதாவது அதானியம் அம்பானியமா எங்களுக்கு இருக்காங்க. நிறைய நினைத்து பார்க்கணும். அவங்க இருந்தாலும் வரமாட்டாங்களே, வந்தாலும் நாங்கள் விடுவோமா, அதுதான் மிக முக்கியம். ஆகவே அத்தனை எண்ணி பார்க்கணும். எனவே தான் தோழர்களை தாய்மார்களை வெயில கடுமையா உட்கார்ந்துருக்கீங்க என்றாலும் நமக்கு இருக்கிற ஆபத்துக்கு பாருங்க, அது ரொம்ப பெரிய ஆபத்து. பண்பாட்டு படையெடுப்பை நாம் எதிர்த்து அழிக்க வேண்டும், தடுத்து நிறுத்த வேண்டும். ஆகவேதான் இந்த பிரச்சனையை மக்கள் பிரச்சனையா இருக்கணும். இது என்னங்க சாதாரண அது எங்கேயோ ஒன்று இருக்கு, அது எங்கே இருந்தா என்னன்னு சொல்லக்கூடாது மிக முக்கியமாக. எனவே உங்கள் அதனையும் கேட்டுக்கொள்வதெல்லாம் இந்த பிரச்சனை அறிவுபூர்வமானது,